தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 21 மற்றும் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளைக் கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டைக் கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளைக் கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டைக் கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டைத் தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 1ஆம் வாரம் டிசம்பர் 4ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரும் சும்மா வாய் வார்த்தையா கடவுளே கடவுளே காப்பாத்துப்பா அப்படின்னு கத்திட்டு இருந்தா ஒரு யூஸும் கிடையாது. கடவுளுடைய விருப்பப்படி நடந்தோம்னா தான் அது நம்ம விண்ணகத்துக்கு செல்ல முடியும், விண்ணரசுக்கு உரிமையாளராக மாற முடியும். அது மட்டும் இல்லாமல் இயேசப்பா என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரையும் பாறை மீது வீடு கட்டின அறிவாளி மாதிரி இருங்க. அப்பதான் எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நீங்க கடவுள் பக்கம் தைரியமா நிற்பீங்க. ஒருவேளை மண்ணு மேல வீடு கட்டின மாதிரி இருந்தீங்கன்னா, கொஞ்சமா வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தால் போதும், கொஞ்சமாக ஏதாவது தடங்கள் வந்தால் போதும், ஏதாவது நடந்தால் உடனே ஐயோ கடவுளே கடவுளேன்னு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையே வெறுக்க வேண்டியது, கடவுள் மேலே இருக்கிற அன்பை குறைச்சிக்க வேண்டியது, கடவுளை எதிரி மாதிரி பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னது? நம்ம மண்ணு மேலே வீடு கட்டினால தான் இப்படி மணல் மேலே கட்டினால. அதே நம்ம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக கட்டினோம்னா என்ன? அட்டா எல்லாம் கடவுள் கொடுத்தாரு, நான் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையெல்லாம் விண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிற முழு மைண்ட் செட்டோட நாம் என்ன பண்ணோம்? கடவுளுக்கு விண்ணகத்தில் உள்ள கடவுளுடைய திருவுளத்தின்படி தான் நம்ம செயல்படணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரும் நம்முடைய இதயத்தை நல்லா பாறை மீது கட்டுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.